இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, கை அறுத்துக்கச்சு போலியே. இருங்க, நான் போய் மஞ்சள் எடுத்துட்டு வரேன். சரிங்க. அம்மா, பாலிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்தாங்கம்மா. கொடுங்க. மித்ராவோட ஜாதகத்துல மறுபடியும் ஏதோ கெட்ட சகுனம் தெரியுது. அடுத்து வரப்போற 72 மணி நேரத்துல மித்ராவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. என்னது? இது எதுவுமே ஒரிஜினல் இல்லையா? இல்லக்கா, நீங்களே செக் பண்ணுங்க. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இதெல்லாம் டூப்ளிகேட் நகைனா அப்போ உண்மையான தங்க நகை எங்கதான் போச்சு? பூஜைங்கிற பேர்ல எல்லாரோட நகையையும் வாங்கிக்கிட்டது லக்ஷ்மி தானக்கா? கோல்டு நகையில ரோல்டு கோல்டா ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு அவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ என்ன சொல்ல வர தேவயானி? நடந்ததெல்லாம் கண்ணு முன்னாடி தெளிவா தெரியுது. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் சொல்றது இருக்கட்டும்க்கா. இத பண்ணது யாரோ அவங்க வாயால சொல்ல வைக்கிறேன். லக்ஷ்மி, அந்த நகையில என்ன பண்ண? அந்த நகையில என்ன பண்ண? அந்த நகையில என்ன பண்ண? அது எனக்கு எப்படி தெரியும் சின்னாத்த? அக்ஷய திருத்தியைங்கிற பேரை சொல்லிக்கிட்டு எங்க எல்லார்கிட்ட இருந்து நீதான நகைய வாங்கின. அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கியா, இல்லனா உன் சித்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டியா? இல்ல சின்னத்த, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? பண்ணது நீதானே வெளிப்படையா தெரியுது. சத்தியமா எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது அத்தை, என்ன நம்புங்க. நீ என்னோட தங்கம் லக்ஷ்மி, என்னோட வரலட்சுமி, என்னோட தனலட்சுமி, தானிய லட்சுமி. எனக்கு எல்லா லட்சுமியும் நீதான். எனக்கு எல்லாமே நீதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ மட்டும் என்ன தூரத்திலே வைக்கிற. ஏன் லக்ஷ்மி இப்படி பண்ற? ஒரே ஒரு முறை உன்கிட்ட நான் பேசுறேன், போன மட்டும் எடு லக்ஷ்மி. லக்ஷ்மி,
நீ பண்றது ரொம்ப தப்பு. கிடைக்கிற மாதிரி கிடைச்சு திடீர்னு கையை நழுவி போயிட்டேன். ஆனா நான் மட்டும் இப்படி பிச்சைக்கார மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டே உன் பேரையே சொல்லிக்கிட்டே நீ எப்படா போன் எடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்க. என் காதலையும் வேதனையையும் புரிஞ்சுக்க லட்சுமி. டேய் ஜெகதீஷ், ஆல்ரெடி அந்த பொண்ணு விஷயத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்குற, திரும்ப இப்ப லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிற. எதுக்குடா இதெல்லாம்? டேய், என் வீட்டுக்கு விளக்கு ஏத்த வேண்டிய லக்ஷ்மி அந்த மித்ரா வீட்டுக்கு ஏத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு பொண்டாட்டியா இருக்க வேண்டிய லக்ஷ்மி இப்ப அவன் கூட பொண்டாட்டியா இருக்கா. என்னால தாங்கிக்க முடியலடா. டேய், உனக்கு ஏதோ நேரம் சரியா இருந்துச்சு, ஜெயில இருந்து வந்துட்ட. இனிமேலாவது ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிடா. எதுக்கு மண்ணெல்லாம் இப்படி செதறி கிடக்குதுன்னு தெரியலையே. இந்த நகையெல்லாம் தொட்டிக்குள்ள இருக்கு. இந்த கச்சிப் இங்க இருக்குது. அப்போ இந்த நகையெல்லாம் திருடினது டிரைவர் ஜனார்தனன் தானா? எல்லாத்தையும் திருடி இங்க எடுத்து வச்சிருப்பானா? ஆனா அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அப்போ டிரைவர் ஜனார்தன் தான் காலையில நகையை பாலிஷ் பண்ணி கொடுக்கற நபர் மாதிரி வந்தானே.